How to become a product design engineer? Yes, இந்த ப்ராடக்ட் டிசைனா என்ன, இந்த ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக எப்படி ஆகுறது? ஏன்னா மெக்கானிக்கலில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ டிசைன் இன்ஜினியர், அதுவும் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். பட் இந்த ப்ராடக்ட் டிசைன்னா உண்மையாகவே என்ன, எப்படி இந்த ப்ராடக்ட் டிசைனர் ஆகணும், அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் வேணும்? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எந்த வீடியோ நாங்கள் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. ஐயா, அந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்படுற ஒரு நேமாக தான் இருக்குது ப்ராடக்ட் டிசைனுங்கிறது. இப்போ ஜென்ரலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எங்கிட்ட கேட்கும்போது, சார் ப்ராடக்ட் டிசைனில் எப்படி சார் போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ப்ராடக்ட் டிசைன்னாவே என்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்னு எனக்கே புரியல. ஐயா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எஸ் இதுதான் ப்ராடக்ட். இவங்க ஒரு பார்ட்டை டிசைன் பண்ணுறது வேறு, ஒரு ப்ராடக்டாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது வேறு. அப்போது ஒரு ப்ராடக்டாக டோட்டலாக உருவாக்குற அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னா இனி எதுவும் வேணா இருக்கலாம். அது வெஹிக்கிளாக இருக்கலாம், அல்லது ஒரு மிஷினரியாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிற பேரில் அதுக்குள்ளே எல்லாம் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது, பட் உங்களுக்கு பப்ளிக்காகவும் நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே மிக்ஸி யூஸ் பண்ணுவோம். ஆனால் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மேபி இப்போ எனக்குலாம் வயசாகிட்டதுனால என்ன இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. ஸோ டைட்டிஸ் கிட்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மியில் சட்னி அரைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி மேபி நிறைய ஊரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெரும்பான்மையான வீடுகளில் ஒன்லி மிக்ஸியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் போய் அம்மி அரைங்க, லேடிஸ் வீட்டில் அம்மி அரைங்க, என் வயிற்றுலாம் போய் எனக்கு அம்மியில் சட்னி அரைச்சி கூட அப்படின்னு கேட்டால் போடா என்ன துக்குமொழி காப்பி தள்ளுவாங்க உனக்கு. சட்னி வரவே வராது, வாழ்க்கை முடிச்சு எனக்கு சட்னியே கிடையாது. அதெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் அம்மியில் சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் மிக்சியில் தான் எல்லாம் அரைக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, அம்மியில் கல்லில் அரைக்கிற மாதிரியே ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும்ல, வேலையை மிச்சம் பண்ணணும், ஆனால் எனக்கு டேஸ்ட்டும் இருக்கணும் அப்படின்னா இப்போ இதாங்க என் மிஷின். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இந்த அம்மியில் அந்த கல்லில் அரைக்கிற மாதிரியே ஒரு மிஷினை, ஒரு மெக்கானிசம் உருவாக்குறது தான் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ இந்த ப்ராடக்டை இப்போ இதுதான் ரெக்யர்மெண்ட்டுங்கய்யா. இப்போ இதை வச்சு எப்படி இதை நான் உருவாக்கணும், வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது இல்லையா. ஸோ இது A to Z கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையுமே இந்த ப்ராடக்ட் டிசைனுக்கு ஜாப் எங்கே போய் தேடுறது, எப்போ ஜாப் தேடணும், ஒரு ஃப்ரெஷராக இந்த ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக எனக்கு வேலை கிடைக்குமா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில் செட் வேணும், ஸோ எந்த ஊரில் வேலை கிடைக்கும், இங்கே இப்போ கோயம்புத்தூர்க்குள்ள மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை சென்னைக்குள்ள மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் நான் வேலைக்கு போகணுமா, இல்லை பெங்களூர் சைடில் குறிப்பிட்டு இதுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, எந்த மாதிரியான கம்பெனிஸ் என்னை வேலைக்கு எடுப்பாங்க, இப்போ ஃபாரின் தான் என்னோட எய்மு, அதுக்கு தான் நான் போகணும், அதுக்கு எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது இந்த டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகிறதுக்கு, இல்லை ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக நான் போகிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்இசியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெபினார் வர 11/6/2026 எஸ் ஆன்லைனில் ஜூமில் தாங்க நடக்க போகுது. ஸோ இந்த வெபினாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு ப்ராடக்ட் டிசைன்னா எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங்கு கொண்டு வரணும், இருக்கிறதுலையே பெரிய ட்விஸ்டே அதுதான். எஸ், இந்த டிஎஃப்எம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டீங்க, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங். அந்த டிஎஃப்எம்ஏ, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது, எந்த ஸ்டேஜில் இதை நம்ம பண்ணணும். நீங்கள் பிளைண்டாக எனக்கு சாஃப்ட்வேர்லாம் தெரியும், பட் ப்ராடக்ட் டிசைன்னா என்னென்னு எனக்கு புரியல. A to Z என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி என் ரெஸ்யூமை நான் பில்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கம்பெனிஸ் நான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எஸ், இந்த ப்ராடக்ட் டிசைன் வெபினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படின்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக, கொஞ்சம் கேமிஃபைடாக கொண்டு போவோம். அது எங்கள்கிட்ட வெபினார் 2 வருஷம் பண்ணவங்களாம் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வச்சுருக்கிற சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய். எஸ், 9 ரூபாய் தான்.
ஸோ 9 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டிசைன் வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இவங்க எல்லாருமே இந்த வெபினார் அட்டன் பண்ணலாம். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, வேறு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, டிசைனில் வேலைக்கு போகிறவங்க, இப்படி எல்லாருமே இந்த வெபினாரை அட்டன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இதில் என்ன அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் டிசைன் என்ன எப்படி பண்ணுறாங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் அங்கே இருக்குது, என்னென்ன நாலேஜ் வேணும், இந்த மாதிரியான ஜாப் எங்கே இருக்குது, இந்த ஜாப்புக்கு எப்படி நம்ம போகணும், அந்த கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த ஊர்லலாம் வேலை கிடைக்கும், ஃபாரின் போகிறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும். கூடவே டிஎஃப்எம் டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் எப்படி டிராயிங் கொடுக்கணும், அதில் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் கேமிஃபைடாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வெபினாரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெபினாரில் வெபினார் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு வச்சுருவாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு மெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.